ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும், எங்கெல்லாம் அமர்ந்தால் ராகு தசை மிக நல்ல யோகங்களை தரும், எங்கு எந்த சாரத்தில் யாரோடு சேர்ந்து அல்லது யாரின் பார்வையில் அமர்ந்தால் ராகு தசை உங்களுக்கு யோகமான தசையாக அமையும். அதேபோல் எங்கு எந்த நட்சத்திரத்தில் யாருடன் சேர்ந்து அமர்ந்தால் உங்களுக்கு கடுமையான தீமைகளை தரும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். 12 வீடுகளுக்கும் இல்லை, அதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் லக்னத்திற்கு எங்கே அமர்ந்தால் சூப்பரோட எக்ஸ்ட்ரீம், எங்கே அமர்ந்தால் தீமையினுடைய எக்ஸ்ட்ரீம், சரிங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த விதத்தில் முதல்ல ராகு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா எதுலேயுமே ஒரு ஜைஜாண்டிக்கான கிரகம்ங்க. ஓப்பனாக சொல்லணும்னா ராகு தசை ஒருவருக்கு உள்ள வருது, பருவ வயதில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராகு தசை கெடுக்கின்ற அமைப்புகளில் அசுப ராகு தசையாக இருந்தால், அசுப பலன்களை தருகின்ற அமைப்புகள் இருந்தால், ஓப்பனாக சொல்கிறேன், அந்த ராகு தசையில் அந்த நபர்கள் வாழ்நாளில் மிக கடுமையான சிக்கல்களை சந்திக்கிறார்கள். வாழ்நாள் ஒரு போராட்டத்திற்குரியதாக மாறுகிறது. அதேபோல் அந்த ராகு தசை உங்களுடைய சுய ஜாதகத்தில் நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளில் அமைந்து சொல்கிறேன், உள்ள காம்பினேஷன் அது என்ன, சுபராகு அசுபராகுங்கிறத சொல்கிறேன். நன்மைகளை செய்கின்ற அமைப்புகளை பெற்று நல்ல அமைப்புகளிலிருந்து பருவ வயதில் தசை நடத்திட்டாங்கன்னா எப்படி சொல்கிறதுங்க, பிறப்பு சேராக இருக்கலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்வின் உயரம் செந்தாமரையாக அமையும். இதுக்கு மேலே அதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்தாலும் ஒரு தன்னிறைவு பெற்ற ஒரு வாழ்வை அவர்கள் வாழ்கிறார்கள். தன்னிறைவு பெற்ற மனமான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வசதியான சூழலை சமூகத்தில் பெறுகிறார்கள். நல்ல உயரத்திற்கு அவர்களை ராகுதசை கொண்டு போயிடும். சுப பலன்களை தருகின்ற அமைப்புகளில் உங்கள் ஜாதகத்தில் ராகு இருந்தால் அவர் 50 சுக்கிரனுக்கு சமம். சுக்கிரனை விட மேலான 50 மடங்குக்கு மேலான நன்மைகளை தருவார் கண்டிப்பாக, நல்ல அமைப்புகள் இருந்தால். அதே போல் அவர் கெடுபலன்களை செய்கின்ற அமைப்புகள் இருந்தால், நீங்கள் சனின்னு பயந்து ஓடுறீங்க பாருங்க, அந்த சனியை விட 50 மடங்கு தீமையை செய்கிறவர் ராகு. ட்ரௌசரை கழட்டிட்டு ஓட விட்டுருவார், இருக்கிற இடம் தெரியாமல் பண்ணி விட்டுருவார், அசுப பலன்களை தருகிற அமைப்பில் இருந்தால். ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுங்க. இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களையும் அதோட மேட்ச் பண்ணி உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பொருந்தோ அதுக்கு ஏற்ற மாதிரி ராகு திசை நன்மை தீமை அப்படி தரும். இப்போ நான் சொல்கிற பலன்கள் எல்லாமே ஒரு 40% 50% பொருந்தும். மீதம் இருக்கிற 50% அது உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் பார்த்துக்கிடணும், சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சுபராகு அசுபராகு அது எப்படிங்க தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் அவர் எங்கு வேணாலும் இருக்கட்டும் ராகு, இயற்கை சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் அல்லது புதன், இந்த 4 பேருடைய தொடர்பில், அதாவது தொடர்புன்னா அவர்களோடு சேர்ந்திருக்கலாம் அல்லது அவர்களின் பார்வையில் இருக்கலாம். அப்படி இருந்துட்டார்னா அடிப்படையில் அந்த ராகுவுக்கு சுபராகுன்னு பேர், அதாவது நன்மைகளை தர கடமைப்பட்டவர் அப்படிங்கிறது பேருங்க. அதே போல் அந்த ராகு சனி, செவ்வாய், சூரியன் இவர்களின் தொடர்பை பெற்று இருந்துட்டார்னா அதற்கு அசுப ராகுன்னு பேருங்க, சரிங்களா? உள்ள இன்னும் சில டீட்டெயில்ஸ் இருக்குது, அது சொல்கிறேன். அடிப்படையில் இப்போ நான் உள்ள சொல்லும்போது ஒவ்வொரு முறையும் சுபராகு அசுபராகுன்னு தான் சொல்லுவேன். சுபராகுன்னா நீங்கள் நினச்சிக்கிடணும், குருவோட தொடர்புலையோ சுக்கிரனோட தொடர்புலையோ வளர்பிறை சந்திரனோட தொடர்புலையோ இல்லை புதனோட தொடர்புலையோ இருக்கிறார். அசுபராகுனா நீங்கள் நினச்சிக்கணும் செவ்வாயோட சேர்ந்தோ அல்லது செவ்வாயின் பார்வையிலையோ, சனியோட சேர்ந்தோ அல்லது சனியின் பார்வையிலையோ, சூரியனோட சேர்ந்தோ அல்லது சூரியனுடைய பார்வையிலையோ அவர் இருக்கிறார் நீங்கள் மைண்டுக்கு கொண்டு வந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பலன்கள் புரியும். அந்த விதத்தில் 12 லக்னங்களுக்கும் நம்ம இப்போ பலன்களை பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லக்னமாக பார்த்துருவோம். உங்கள் லக்னத்திற்கு ராகு தசை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். மிதுன லக்னம். மிதுன லக்னத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, மிதுன லக்னத்திற்கு ஒரு அறிவார்ந்த லக்னம், எதையுமே கொஞ்சம் சிந்திச்சு செயல்படக்கூடிய, கொஞ்சம் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம். அதே நேரத்தில் சில நேரத்தில் ஏமாளிகளாகவும் இவங்க இருக்காங்க, அதில் மாற்றம் கிடையாது. இப்போ ஏற்பட்ட மிதுன லக்ன அன்பர்களுக்கு ராகு எந்த நிலையில் அமர்கின்ற பொழுது நல்ல ஏற்றங்களை தருகிறார், நற்பலன்களை அதிகமாக தருகிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். மிதுன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் ராகு அமர்வது ஓரளவுக்கு மத்தியம பலன்களை தருகின்றதுங்க.
அந்த சிம்மத்தில் அமருகின்ற அந்த ராகு குறிப்பாக பூரம் நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது, மிதுன லக்னத்திற்கு 3ஆம் இடமான சிம்ம வீட்டில் அமர்ந்து பூர நட்சத்திரத்தில் ராகு அமருகின்ற பொழுது அது ஓரளவு யோக பலன்களை தருகின்றது. ஓரளவு யோக பலன்கள். அதனை அடுத்ததாக மிதுன லக்னத்திற்கு 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இவங்க விருச்சக வீட்டில் அமர்ந்து குறிப்பா கேட்டை நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது அந்த தசை மிகப்பெரிய யோகங்களை தரும். அதே போல் அனுஷ நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுதும் நன்மைகளை தருகின்றது. சரிங்களா? கேட்ட நட்சத்திரத்தில் அமர்றது முதன்மையான யோகம், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அனுஷ நட்சத்திரத்தில் அமருகின்ற பொழுது யோகமும் உண்டு, கொஞ்சம் தீமைகளும் உண்டு. ஆனா கேட்டையில் அமர்ந்த அந்த ராகு விருச்சகத்தில் 6ஆம் வீட்டில் அமர்ந்து கேட்ட நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது மிக சிறப்பான பலன்களை தருகின்றார். அதனை அடுத்ததாக மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்தில் அமருகின்ற பொழுது ரேவதி நட்சத்திரத்தை பெறுகின்றது. மிக 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 ஒரு யோக நிலையான அமைப்பு. அதனை அடுத்ததாக உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பெறுகின்ற பொழுது நன்மை தீமை இரண்டும் கலந்திருக்கும். ஆனால் தொழில் சார்ந்து யோகங்களை தான் அது தரும். அந்த விதத்தில் அது ஒரு சிறப்பான அமைப்பு. அதனை அடுத்ததாக 11ஆம் வீடு, இந்த மிதுன லக்னத்திற்கு ராகு 11ஆம் வீட்டில் அமருகின்ற பொழுது மிகப்பெரிய யோக நிலைகளை பெற்று தருகின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்த ராகு அங்கு எந்த சாரம் பெற்றாலும் சரி, அதுல பரணி நட்சத்திரத்தில் இருப்பது முதல் தர யோகம், அஸ்வினி நட்சத்திரத்தில் இருப்பது 2ஆம் தர யோகம், கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருப்பது 3ஆம் தர யோகம். அந்த 3 நட்சத்திரத்துல எந்த கால் வாங்கினாலும் அந்த தசை மிகப்பெரிய யோகங்களை தரும். பரணியில் அமர்ந்துட்டா தரணியை ஆளக்கூடிய யோகத்தை தரும். ஆனா எப்ப தருங்க? நான் சொன்னேன், சிம்மத்தில் அவர் பூர நட்சத்திரம் பெறுவதும் 3ஆம் வீட்டில், 6ஆம் வீடான இதுல விருச்சகத்தில் அமர்ந்து கேட்டை நட்சத்திரம் பெறுவதும், அதனை அடுத்ததா 10ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்து ரேவதி நட்சத்திரத்தை பெறுவதும் நன்மை. 11ஆம் வீடான மேஷத்தில் அவர் பரணி நட்சத்திரத்தில் அமர்வது மிகப்பெரிய யோக நிலை. சரிங்களா? இந்த 4 வீடுகளில் அமர்ந்த ராகு, இப்ப நான் சொன்ன சாரங்களை பெற்ற ராகு நன்மைகளை தர கடமைப்பட்டவர். அதே ராகு சுப கிரகங்களின் தொடர்பை பெற்ற சுபராகுவாக அமர்ந்த ஆகிவிட்டால், அதாவது குரு சுக்கிரன் வளர்பறை சந்திரன் புதனின் தொடர்பை பெற்ற ராகுவாக அவர் மாறிவிட்டால், நல்லா புரிச்சுக்கிடுங்க, வாழ்வு குப்பையில் இருந்தாலும் நம்மளுடைய உயர்வு கோபுரத்தில் இருக்கும். ராகு திசையில் இந்த தசை அப்படி கிராஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு தசையில சம்பாதிக்கிறது போதும். அந்த ஒரு தசையில சம்பாதிக்கிற பேர் புகழ், அந்த தசையில சம்பாதிக்கிற பணம், அந்த தசையில சம்பாதிக்கிற சொத்து நீடிச்சிருக்கும். நல்ல வலுவான பலன்களை தரக்கூடிய ராகுவாக இந்த ராகு அமர்வார். அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பான அமைப்பு. சரிங்க. இதே மாதிரி ராகு தசை எங்கிருந்தா தீமைகளை அதிகமாக தரும். நிறைய எந்த இடத்துல இருந்தாலும் அவர் தீமையை தருவார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தீமைகள்ல அதிகமாக எக்ஸ்ட்ரீம் பிரச்சனை எங்க இருந்தா தருவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிதுன லக்னத்திற்கு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நண்பர்களே, மிதுன லக்னத்திற்கு 6ஆம் வீடான விருச்சகத்தில் அமர்ந்து அவர் குறிப்பாக விசாகம் நட்சத்திரத்தையோ அல்லது அனுஷ நட்சத்திரத்தையோ பெற்று, இதுல அனுஷ நட்சத்திரத்தில் அமர்கின்ற பொழுது நன்மைகளும் இருக்கும் தீமைகளும் இருக்கும். ஆனால் அனுஷ நட்சத்திரத்தில் ராகு இருந்து சனி 8ஆம் வீட்டிலையோ அல்லது 6ஆம் வீட்டிலையோ இருந்தால் மட்டும் தீமைகள் கடுமையாக இருக்கும். மற்றபடி விசாக நட்சத்திரத்தில் அமர்ந்தாலே தீமை தான். சரிங்களா? அதனை அடுத்ததாக 8ஆம் வீடான, இதுதான் ரொம்ப மோசமான ஒரு இடம். சரிங்களா? மகர வீடு அவருக்கு நல்ல வீடுனாலும் அவர் 8இல் ராகு அமர்ந்து, அன்பு நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, 8ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து அவிட்ட நட்சத்திரம், அதாவது மகர வீட்டில் ராகு அமர்ந்து அவிட்ட நட்சத்திரத்தை பெறுவது முதல் தரமான பின்னடைவு. உத்திராட நட்சத்திரத்தை பெறுவது 2ஆம் தரமான பின்னடைவு. ஆக மொத்தத்தில் மகர வீட்டில் அமர்றது பின்னடைவு. அதில் அவிட்டத்தில் அமர்ந்துட்டா சுத்த மோசம், உத்திராடத்தில் அமர்ந்துட்டா மோசம். அவர் திருவோணத்தில் இருக்காருன்னா ஓரளவு பரவாயில்ல, ஆனால் பின்னடைவுகள் உண்டு. சரிங்களா? ஆக மொத்தத்தில் இந்த வீடுகளில் 8ஆம் வீட்டில் ராகு அமர்வது, குறிப்பாக அவிட்ட நட்சத்திரத்தை பெறுவது கடுமையான தீமையை தரும். 12ஆம் இடமான ரிஷபத்துக்கு வாங்க. 12ஆம் இடமான ரிஷப வீட்டில் அமருகின்ற ராகு, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, மிருக சீரிட நட்சத்திர சாரம் ஏறுவது மிக கடுமையான தொந்தரவுகளை தரும். குறிப்பா பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்காருன்னா அலைச்சல், எதை எடுத்தாலும் விரயம், சொத்து விரயம், பங்காளி சண்டை, இப்படி கொண்டு போயிடுவார்.
ஆக நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 6ஆம் வீடான விருச்சகத்தில் அனுச நட்சத்திரத்தில் அமர்வதும் அதேபோல் விசாக நட்சத்திரத்தில் அமர்வதும் தீமை. அதேபோல் 8ஆம் வீடான மகரத்தில் குறிப்பாக அவிட்டத்தில் அமர்றது கடுமையான தீமை. அதனை அடுத்ததாக 12ஆம் வீடான ரிஷப வீட்டில் அவர் மிருகசீரிட நட்சத்திரம் ஏறுவது மிக கடுமையான தீமை. ஸோ இந்த இடங்கள்ல அமர்ந்த ராகு தீமைகளை தருவார். இந்த சொன்ன நட்சத்திரங்களையும் அமர்ந்து அந்த ராகு அசுப ராகுவாக, அதாவது சூரியன் அல்லது செவ்வாய் அல்லது சனி இந்த மூவரின் தொடர்புல அவர் அமர்ந்துட்டார், அவங்களோட சேர்ந்து இருக்கார் அல்லது அவங்க பார்வையில் இருக்காருன்னா கடுமையான பேயாட்டம் ஆடுவார். இங்கே தான் ட்ரௌசர் கல்றது, பின்னடைவு ஆகிறது, பொருளாதாரம், ஆரோக்கியம்னு வாழ்வின் ஆதாரங்களை அசைச்சிருவார். அப்போ இந்த மாதிரியான ராகு திசையில் வரும்போது நம்ம அமைதியாக எதுலேயும் தலையிடாமல் இருந்துக்கிறது நல்லது. சரிங்களா? ஆக இதுதான் நன்மையை தீமையை தருகின்ற அமைப்புங்க. ஸோ கண்டிப்பாக இது மிதுன லக்ன நண்பர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு கண்டிப்பாக 40% 45% பொருந்தும். மீதம் இருக்கிறது உங்கள் தனிப்பட்ட முறையில் அது உங்கள் சுயஜாதத்தை தான் பார்க்கணும். அப்படி நீங்கள் பார்க்குறது கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் எடுத்துங்க. அன்பு நண்பர்களே, இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நல்லா இருப்பீங்க. நம்ம மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போங்க. நன்றிங்க.